எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெல்த் டைரி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேட் லாஸ் பண்ணுறது தான். கொழுப்பை எப்படி குறைக்கிறது, வெயிட் எப்படி குறைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னங்க புதுசாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மையிலே புதுசாக தான் சொல்ல போகிறோம். எவ்வளவோ வெயிட் லாஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களால் முடியாமல் இருந்திருக்கும். இதில் எக்ஸசைஸ் கிடையாது, டயட் கிடையாது. ஆனால் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும், உண்மையிலேயே அதனால் என்ன ப்ராப்ளம் வருங்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ப்ரெஷர்லேருந்து, டயபெட்டிஸ்லேருந்து, ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் மெயின் ரீசனே வந்து நம்மளுடைய வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறது தான். நம்ம உடம்பு எடை வந்து நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஏஜ் இல்லை, நான் எங்கே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போது 20 இயர்ஸ்லேருந்தே பார்த்தீங்கனாலே வெயிட் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டனாலே நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கள்ல, இப்போ நான் சொல்கிறதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் வந்து 5 கிலோ ஒரு மாதத்தில் குறையிறதுக்கு உண்மையான விஷயந்தான் நான் சொல்லியிருக்கேன். உண்மையிலே அமேசிங் ஃபுட்டுங்க. இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வெயிட் உண்மையிலேயே தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, கிடுகிடுன்னு குறையணும். அதே மாதிரி குறையுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா ஹாட் வாட்டர் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே 2 கிளாஸ் ஹாட் வாட்டரை எப்படி குடிக்கணுங்கிறது என்னென்னா, நம்ம டீ காஃபி குடிக்கும்போது எப்படி பொறுமையாக குடிப்போமோ அது மாதிரி ஹாட் வாட்டரை குடிக்கணும். காலையில் மட்டும் இல்லைங்க, எப்பெல்லாம் நம்ம தண்ணி தாகம் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து ஹாட் வாட்டர் நீங்கள் குடித்து பழகுங்க. அதுதான் நான் சொன்னேன். அவசரமாக கடகடன்னு குடிக்கக்கூடாது. அதுக்கு வார்ம் வாட்டர் இல்லை, ஓரளவுக்கு சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கிற தண்ணியை பொறுமையாக டீ காஃபி குடிக்கும்போது எப்படி குடிப்பீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் குடிங்க. நம்ம ஹாட் வாட்டர் நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை வந்து கரைக்க உதவுது இந்த ஹாட் வாட்டர். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா? வெந்நியை வந்து நம்ம வந்து குடிக்க போகிறோம், அவ்வளோதான். இது ஒரு பெஸ்ட்டு ட்ரிங்க்கு. இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டே வாங்க. 1 மந்த் இதை ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் வெளியே போகும்போது கூட நீங்கள் கையில் ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போங்க. எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் குடிங்க. ஒரு நாளைக்கு எல்லாரும் சொல்கிறது தான் 8 டம்ளர் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. அந்த 8 டம்ளர் தண்ணியை வந்து ஹாட் வாட்டராக குடிங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம தண்ணி வந்து குடிக்க போகிறோம், வெந்நி குடிக்க போகிறோம், அவ்வளோதான். ரெண்டாவது வந்து ஜூஸ். பெரிய நெல்லிக்காய், ஆலோவேரா, கத்தாழை, இஞ்சி, இது 3ஐயும் சேர்த்து தான் நம்ம ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி அதையும் குடிக்க போகிறோம். நீங்கள் இதை ரெகுலராக இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஹாட் வாட்டர் எப்போவுமே ஹோல் 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் குடிக்கணும். இந்த ஜூஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட குடிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. பெரிய நெல்லிக்காயில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுல் ஆசிட் இருக்குது, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஆலிவேராவில் பார்த்தீங்கன்னா பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது, ஹை ஃபைபர் இருக்குது. நம்ம இஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்கிற அசடுலேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இஞ்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இஞ்சி வந்து நம்மளுடைய உடம்புக்கும் சரி, ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் சரி, நம்மளுடைய பாடியை வந்து பிரிஸ்காக வைக்கிறதுக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கெலாம் வந்து இஞ்சி ரொம்ப மெயினான பங்கு வகிக்குதுங்க. தவறாமல் இஞ்சியை வந்து நம்மளோட உணவில் வந்து எப்போவுமே சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸுக்காக மட்டும் நான் சொல்லலை. பொதுவாகவே இஞ்சியை வந்து நம்ம டெய்லி உணவில் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு அஜீரண கோளாறு, வயிறு ரொம்ப மந்தமாக இருக்கிறதெல்லாம் ஸ்டாப் ஆகும். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸு, 4 ஸ்பூன் கத்தாழை ஜூஸு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர், அதாவது ஜிஞ்சர் ஜூஸ் தான், இஞ்சி சாறு, 9 டேபிள் ஸ்பூன் வாட்டர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டெய்லி குடிங்க. இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு ஒரு நாள் பிடிக்கலனா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். உண்மையிலே சாப்பாடுலேயே நம்ம உடம்பு எடையை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் வாட்டர், ரெண்டாவது வந்து இந்த ஆலிவேரா ஜூஸ், அம்லா ஆலிவேரா ஜிஞ்சர் ஜூஸ், மூணாவது நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது, ரொம்ப ஈஸியானது, பார்லி. இது 10,000 வருஷத்துலேருந்தே, அப்போ ஆதி காலத்துலேருந்தே நிறைய பேர் இது சாப்பிட்ருக்காங்கங்க. இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர் இருக்கு இல்லையா,
கெட்ட நீர் நிறைய இருக்கும். நிறைய உடம்புல வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அந்த நீரெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு இந்த பார்லி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லுங்க. இந்த தேவையில்லாத நீர் போனாலே நம்ம வந்து என்ன ஆயிரும், வெயிட் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். பார்லில இருக்கிற நன்மைகள் பார்த்தீங்கன்னா, பேட் கொலஸ்ட்ரால வந்து குறைக்கிறதுக்கு உதவுது. அதே மாரி பிளட் சுகர கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்லி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. ரொம்ப சீப்பான அ கிடைக்கக்கூடிய பார்லி தாங்க. ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. அதில இருக்கிற பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்குது. தேவையில்லாத ரொம்ப ஸ்ட்ரெஸ்னாலேயும், நம்ம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, இது இந்த மாரி ஃபுட்ட நம்ம சாப்பிடும்போது, நமக்கு வந்து மனசும் சரி, உடம்பும் சரி ரிலாக்ஸா நம்ம ஃபீல் பண்ணுவோம். பார்லினால நமக்கு வந்து அதான் சொன்னேன் இல்லையா? நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குறைக்குது. நல்ல தூக்கம் கிடைக்குது. தேவையில்லாத ஃபேட்ட வந்து சீக்கிரமா குறைக்கிறதுக்கு இந்த பார்லி வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் பார்லி எடுத்துக்கோங்க. அது கூட 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வைங்க. அந்த 3 கிளாஸ் வாட்டர் வந்து 1 கிளாஸா குறையணும். அந்த தண்ணிய ஆற வச்சு குடிங்க. இத நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வாங்க. 4வது நம்ம பார்க்க போறது, இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியானது தான். ஒண்ணுமே இல்ல, முட்டைகோஸ். என்னங்க சொல்றீங்க? முட்டைகோஸ் வந்து வெயிட் எடைய வந்து குறைக்குமா? உடல் எடைய குறைக்குமா? நீங்க கேட்கலாம். கண்டிப்பா முட்டைகோஸ் வந்து உடல் எடைய குறைக்கிறதுக்கு பெரிய பெரிய பங்கு வகிக்குதுங்க. இது நீங்க சூப்பா குடிக்கலாம், சாலடா இது பண்ணலாம், பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். ஆனா, மழை சமயத்தில மட்டும் இந்த முட்டைகோஸ வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மத்த நாள்ல ரெகுலரா உங்க ஃபுட்ல இந்த முட்டைகோஸ எடுத்துக்கோங்க. கேபேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க உடம்புக்கு நீங்களே இந்த சேஞ்சஸ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. 5வது ரொம்ப முக்கியமானது. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இது பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டங்க. இது கண்டிப்பா ரெகுலரா ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் இத சாப்பிட்டு பாருங்க. பச்சை பயிறு. பச்சை பயிறுல இல்லாத சத்தே இல்ல. எல்லா சத்தும் அதில அடங்கியிருக்கு. ஃபைபர் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. ரெகுலரா நம்ம எடுக்கும்போது நம்மளோட ஃபேட் வந்து கண்டிப்பா இது லாஸ் ஆகும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பச்சை பயிறு. இது ரொம்ப ஒண்ணும் காஸ்ட்லி கிடையாது. ஸோ, அதனால அதையும் வாங்கி சாப்பிடுங்க. முளைக்கட்டின பயிறு ரொம்ப நல்லதுங்க. நான் சொன்னது வந்து 3 ட்ரிங்க்குங்க. ஒண்ணு வந்து வெந்நீரு, இன்னொன்னு வந்து ஆம்லா, ஆலிவேரா, ஜிஞ்சர் ஜூஸ். நெல்லிக்காய், கத்தாழை, ஜிஞ்சர் சேர்ந்த ஒரு ஜூஸு. 3வது வந்து பார்லி வாட்டர். 4வது வந்து முட்டைகோஸ். இந்த முட்டைகோஸ சாப்பாட்ல எடுத்துக்கலாம் நீங்க. 5வது வந்து பச்சை பயிறு. இது 5யும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹெல்தி. உங்களுடைய வெயிட் வந்து 1 மந்த்ல 5 கிலோ கிடுகிடுன்னு குறைஞ்சிரும். தம்ப்நெயில்ல சொன்ன மாரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா